இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் இந்த ஜம்பு நாவல். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 1.5 வருஷத்து மரம். எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஹைட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது. நான் ஒரு 5 அடி கணக்கு 9 அடி குறையாமல் இருக்கும். இது எல்லாமே 50 kg கவரில் 1.5 வருஷத்து மரம். பெஸ்ட்டான பிளான்ட்டு. ஸோ எடுத்து போய் வச்சு எங்களுக்கு நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஜம்பு நாவல் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் புது பிளான்ட்டு பாருங்கள், எவ்வளோ டார்க் க்ரீனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. எல்லாமே 50 kg கவரில் கிராப்டட் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒட்டு போட்டுருக்க பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஒட்டு போட்ட செடி தான் எல்லாமே. இது சீடு கிடையாது. ஓகேவா? அதனால் கம்பல்சரி நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு ஃப்ரூட்டு வர்ற ஜம்பு நாவல் 1000 ரூபீஸுக்கு நம்ம தரோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே எம்எஸ்எஸில் பார்சல் பண்ணாலுமே பார்சல் பண்ணி தருவோம். பார்சல் பண்ணும்போது கொனையில் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப ஹைட்டுக்கு அதனால் கண்டெய்னரில் வைக்க முடியாது. ஸோ அதனால் மேலே ஒரு அடி வந்து கட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதனால் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அது புஷ் டைப்பு கிளச்சி வந்துடும். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுறாங்க. நார்மல் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியதில்லை. கஸ்டமரையும் பார்க்கணும். பார்சல் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வேணுன்றவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே சேம் நம்பர் ஜிபே பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் ப்ளேஸையும் அனுப்பிவிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜம்பு நாவல். இது சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட்னால் அது வந்து ஜம்பு நாவல். ஸோ நம்ம வீட்டில் தோட்டத்துலையுமே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு நாவல் தான் இது ஜம்பு நாவல். மாடி தோட்டத்தில் இதை வச்சு வளர்க்க முடியாது. வச்சு வளர்க்கலாம், ரொம்ப கம்மியாக தான் வரும் பழம். ஸோ அதனால் இது ரூட் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறது பெஸ்ட்டான ஒரு இது. நீங்கள் இல்லை தோட்டமாகவே கமர்ஷியலாக பண்ணுறதா இருந்தாலுமே 25 அடிக்கு ஒரு மரம் வச்சு வளர்க்கலாம். பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்துகிட்டு அதில் நல்ல மக்குன தொழு உரம் போட்டு ஒரு 1 வீக் கழித்து செடியை கொம்பை நடவு ஆரம்பிச்சோம்னாக்கில் நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு ஃப்ரூட் ரெடி ஆகிடும். ஓகே? ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.